அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1 இலக்கணம் டாப்பிக்கான ரகர ரகர வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர 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 வேறுபாடு. அது என்னங்க அப்படின்னா, சொல்லப்போனால் 2 எழுத்துக்களுக்கு உண்டான ஒலி வேறுபாடு அப்படின்ட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதில் எதாவது கான்செப்டாக நம்ம எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, கான்செப்டாக தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த 8 எழுத்துக்களுக்கு உண்டான விளக்கங்களை வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு என்னென்ன பட்டப்பேர் இருக்குது, இல்லை இந்த எழுத்துக்கள்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, இல்லை இதை சார்ந்து வேறு எதாவது எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி புக் பேக் கொஸ்டின் 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஓல்டு புக்கும் இதை சார்ந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது, ஒலி வேறுபாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் அவுட் சோர்ஸில் இருந்தும் இதை சார்ந்து இந்த சொற்களுக்கு உண்டான விளக்கங்களையும் நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சொல்லப்போனால் இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது இந்த சொற்களுக்கு உண்டான விளக்கத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சில ஷார்ட்கட்டு தான். சில ஷார்ட்கட்டை நம்ம இந்த சொற்களுக்கு இந்த இந்த எழுத்து தான் வரும், இந்த லகரம் தான் வரும், இந்த நகரம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நாம் தெரிஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? அது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியா சொல்கிறேன். அது உங்களுக்கு எப்படி என்னன்ட்டு நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிஎஃபாக கிடைக்கும். பிடிஎஃபாக கிடைக்கும்போது நீங்கள் இதனுடைய விளக்கத்தை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? சரி, வீடியோக்குள்ளே போவோம். ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த 8 எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னா, மயங்கொலி எழுத்துக்கள், மயங்கர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 எழுத்துக்களை தான் நமக்கு சொற்களை கொஞ்சம் குழப்பம் பண்ணுற சொற்களாக மாற்றுறது அப்படின்னா இந்த மயங்கிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. அந்த 8 எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, 3 சுழினா, நாம் சொல்கிற ஒரு பாஷையில் சொல்கிறது 3 சுழினா, 2 சுழினா, அப்புறம் ஃபஸ்ட்டு வர்றன்னா, அப்புறம் இது என்ன சொல்லுவோம், பள்ளிக்கு வரலா, இது பொதுலான்னு சொல்லுவோம். இது ஈஸி, இருக்கிறதுலேயே ஒன்று ஈஸி அப்படின்னா சிறப்புலா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரமேஷுக்கு வர ரா, அப்புறம் ரா, அப்போ பெரிய ரா சின்ன ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதுதானா அப்படின்னா கிடையாது. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிறப்பு பேர் இருக்குது. அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பட்டப்பேர் இருக்கிற மாதிரி எழுத்துக்கும் சிறப்பு பேர் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த லகரம் அப்படின்னா என்ன லகரம், இந்த லாக்கு என்ன லகரம், இந்த சிறப்பு லாக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த லாக்கு என்ன சொல்லுவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பார்ப்போம். அதேமாரி பொதுவாக எழுத்துக்களை, குறில் எழுத்துக்களை சொல்லும்போது கரம் அப்படின்னு தான் சொல்லணும். வகர எழுத்துக்கள், லகர எழுத்துக்கள், ககர எழுத்துக்கள் அப்படின்ட்டு கரம் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். இதே நெடில் எழுத்துக்களை சொல்லும்போது ஏகார எழுத்துக்கள், ஓகார எழுத்துக்கள் அப்படின்ட்டு காரம் சேர்த்திக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த 8 எழுத்துக்களை நம்ம சொல்லும்போது நகர எழுத்துக்கள், இந்த நகர எழுத்துக்கள், லகர எழுத்துக்கள், ரகர எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லணும். சரிங்களா? சரி, சொல்லணும். ஓகே, அந்த பட்டப்பேர் என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்த லா பொதுவாக அப்படியே பள்ளிக்கு போட அப்படின்னா நமக்கு அம்மா அது எந்த லாடா வரும் அப்படின்னு கேட்டால், பள்ளிக்கு வர லாடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த பள்ளிக்கு அப்படின்னா செவுத்தில் ஓட்டுற பள்ளியா இல்லை ஸ்கூலுக்கு வர லாவா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்போம். அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன தெரிஞ்சிருக்கணும், லகரம் அப்படிங்கும்போது தனி லகரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த லாக்கு உண்டான பேர் என்ன அப்படின்னா தனி லகரம். இதே இந்த லாக்கு உண்டான பேர் என்ன அப்படின்னா பொது லகரம். இது நமக்கு தெரியும், சிறப்பு லகரம் அப்படின்ட்டு சொல்லணும். சரிங்களா? இதையே பாருங்கள், இந்த லாவை நுனினா லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நுனினா லகரம். ஏதோ நோட்லேயோ இல்லை புக்லேயோ பக்கத்தில் கொஞ்சம் கீவேர்டாக எழுதிக்குவாங்க. இதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாமடி லகரம், நாமடி லகரம் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இந்த 3 எழுத்துக்கு உண்டான பேர் இது தான். அப்போ இதுக்கு தனி லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம், இல்லை இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா நுனினா லகரம், இதுக்கு நாமடி லகரம். சரிங்களா? அப்புறம் நாம் சொல்கிற 3 சுழினா ரெட்டை சுழினா அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? 3 சுழினா பொதுவாகவே டா அப்படிங்கிற எழுத்தோடு தான் இணைஞ்சு வரும். அதனால் அதை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சுழினாவை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நா, அதாவது இந்த 3 சுழி, இந்த 3 நாளையே இந்த நா மட்டும்தான் எழுத்தாக வரும். அப்படிங்கும்போது இதை என்ன சொல்கிறாங்கன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா
தா அப்படிங்கிற எழுத்தோடையே அதிகமாக பிறக்கும் அப்படிங்கிறது தான். தகரமும் நகரமும் ஒரே இடத்துல தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டசுழி நாவை என்னன்னு சொல்லுவாங்க? ரன்னகரம். காங்காச்சாலையை கடைசியாக வந்து ராக்கு அப்புறம் நா வரும், அதாவது பக்கத்தில் வரும். அதேமாரி டாக்கு அப்புறம் 3 சுழி நா வரும். அதனால் டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். தாக்கு அப்புறம் நா வரும். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற எழுத்தை வச்சே அப்பயே வந்து சொல்லிட்டாங்க, டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. மீதி 2 ரா இருக்குது. இந்த ராவை என்ன சொல்லுவோம், இந்த ரா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடையின ரகரம். அது என்ன இடையின ரகரம் அப்படின்னா எரள வளல அப்படிங்கிற இடையின எழுத்தில் இந்த ரா வர்றதுனால இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராவை வந்து வல்லின ரகரம், கசட தபர அப்படிங்கிற எழுத்தில் கடைசி எழுத்தாக இந்த எழுத்து வர்றதுனால வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதை படிக்கும்போது இதை வந்து ஒரு பாக்ஸ் ஐட்டமாக கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான். அது என்ன டன்னகரம் வந்து சொல்கிறீங்களா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனா இப்படி தான். 3 சுழி இன்னுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டாவர்ஸ் தான் வரும். கண்டேன். இன்னும் 3 சுழி இன்னுக்கு பக்கத்தில் மண்டபம், சண்டை அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி ரன்னகரத்துக்கும் பாருங்கள், 2 சுழி இன்னும் வந்தாவே ரா, இந்த ரா தான் வரும். அதாவது என்ன சொல்லுவோம், வல்லின ரகரம். கரெக்டாக? ஆமாம். தின்றான் அப்படிங்கும்போது இந்த ரா தான் வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? இதுக்கு மட்டுமா, இப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த விதி இதுக்கு மட்டும் கிடையாது, இப்படியும் வரும். திருமணம், அதுக்கப்புறம் டாவர்ஸியே வரலை அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த விதி அதுக்கு மட்டும் கிடையாது, வேறு சில சொற்களும் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. மனிதன், சின்னம், கன்னி அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டசுழி எண்ணிலேயே வந்து இப்போ நானா வேறுபாடு அப்படிங்கும்போது 300 அப்படின்னு சொற்களை கொடுத்துட்டு இதனுடைய விளக்கங்கள் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ 300 எப்படி நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 300 இந்த ரெட்டசுழி எண்ணை சேர்த்து படிக்கும்போது முன்னாடி கொடுத்த நான் 100, முன்னாடி நான் உனக்கு கொடுத்தல ஒரு 100 ரூபா நோட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று. இன்னொன்று வந்து 100 அப்படின்னா 300 அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சரிங்களா? இன்னொன்று வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தில் இந்த மாதிரி இந்து வருது, அந்த மாதிரி இந்து வருது அப்படின்னா அதுக்கு உண்டான விளக்கங்களோட அர்த்தத்தில் தா வரும். அதாவது தன்னகரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தா அப்படிங்கிறது பொதுவாக, அதாவது எல்லா இடத்துலையுமே வருமா அப்படின்னா கிடையாது. இந்த தா அப்படிங்கிற எழுத்து எப்படின்னா, அது நான் விளக்கத்தோடு சொல்கிறேன். அந்த நாள் அப்படிங்கிற மாதிரி அந்நாள், இப்போ அந்நாள் அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், இந்து வருது அப்படின்னா இதுக்கு உண்டான தன்னகரம் வரதுனால அந்நாள் அப்படின்னா அந்த நாள் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் வரும். சரிங்களா? அது அந்த எக்ஸாம்பிள் வரும்போது நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக. இது வந்து ஒவ்வொரு சொற்களுக்கு உண்டான, இப்போ நானா வரிசைக்கு உண்டான விளக்கங்கள் தான். ஆனினா தமிழ் மாதம், ரெட்டசுழி நீனா தமிழ் மாதம், 3 சுழி நீ வந்தால் சுவரில் அடிக்கும் ஆணி. இதை நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ பாருங்கள், இவன்னா இந்த கடிதம் எழுதும் இல்லையா, லெட்டர் எழுதும்போது கடைசியாக எழுதுவோம் இவன் அப்படிங்கும்போது, அப்போ அந்த இடத்துல இப்படிக்கு அப்படிங்கிற மீனிங் தான் 3 சுழி இன்னு. இந்த இவன் நமக்கு தெரியும், அவன் இவன் அப்படிங்கிற போது சுட்டி காட்டுற ஒரு எழுத்துக்கு சொல்கிற மாதிரி வரும். உன் அப்படின்னா சாப்பிட்றது, உன் அப்படின்னு சொல்கிறது. இதே இது சில சொற்களில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு சில சொற்களை வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதிலையே பாருங்கள், கனி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கனினா பழம், கனினா கணக்கிடுதல். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கனியை கணக்கிட்டு பறித்து வை. அப்போ கனியைனா பழத்தை கணக்கு போட்டு பறித்து வை அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸாக எழுதி ஞாபகம் வச்சுக்கிறாங்க. சரி, ரைட்டு, இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரெட்டசுழி நீ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நீங்கள் ஒரு அர்த்தத்தை நீங்கள் டைரெக்டாகவே இங்கே வச்சுக்கணும். அதாவது பழத்தை கணக்கிட்டு, நான் சொல்கிறது பழத்தை கணக்கிட்டு பறித்து வை அப்படிங்கிற மாதிரி. அப்போ கணக்கிட்டு அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் 3 சுழி நா அப்படின்ட்டு. அப்போ பழம் அப்படிங்கிறதுக்கு ரெட்டசுழி நா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? கனியை கணக்கிட்டு பறித்து வை அப்படின்னா எந்த இடத்துல ரெட்டசுழி நீ வரும், எந்த இடத்துல 3 சுழி நா வரும் அப்படிங்கிறது இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச எக்ஸாம்பிளுங்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்குவோம். கணக்கு அப்படிங்கும்போது 3 சுழி நா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். கனி ஈஸியாக இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சுக்குவோம்.
நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சில சொற்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெட்டை சுழி நீக்கு உண்டான பொருளை வந்து டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிக்கிட்டு 3 சுழி நீக்கு அப்படியே வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். சரிங்களா? வேறு என்ன பாருங்கள், கிண்ணம் 3 சுழி இது பாத்திரம், கிண்ணம் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ நமக்கு புக்கில் இருக்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி சொற்கள் நிறையா இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரு ஷார்ட்கட்டை நாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை நாங்களும் கொடுப்போம், நீங்களும் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு உண்டான ஒரு டேலண்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதையும் ட்ரை பண்ணணும். அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், தப்பே கிடையாது. உங்களால் இன்னொருத்தரும் பார்க்குறாங்க படிக்கிறாங்கன்னா அதுவும் ஹெல்ப்ஃபுல் தான். சரிங்களா? சரி. அப்போ நண்பகல் அப்படிங்கும்போது நடுப்பகல், நண்பகல் அப்படிங்கும்போது நல்ல பகல். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ நண்பகலில் திடீரென கருமேகம் சூழ்ந்ததால் வெயில் குறைந்து நண்பகல் ஆயிற்று. சரி, ரைட். நான் என்ன சொல்கிறேன், நண்பகலில் திடீரென கருமேகம் சூழ்ந்ததால் வெயில் குறைந்து நல்ல பகலாயிற்று அப்படின்ட்டு நான் டைரெக்டாக எழுத சொல்கிறேன். அப்போ நண்பகல் அப்படிங்கும்போது 3 சுழி இன்னும் வருங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நல்ல பகலாயிட்டுருக்கிறது மீனிங் வந்து 2 சுழி இன்னு. புரியுதுங்களா? இது ஒன்று. இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபன்னாக எதாவது ஞாபகம் வச்சுக்க முடியுமானா அப்படிங்கிறதும் கொண்டு வரணும். சரிங்களா? சரி, ரைட். எல்லா எக்ஸாம்லேயும் சொல்ல முடியாது, வேணால் டைம் கொஞ்சம் இதாகும். இதை ஷார்ட்கட்டாக ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன இது பார்த்துக்கலாம். இப்போ வானம் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம், 3 ரெட்டை சுழி இன்னுனா வந்தால் தான் ஆகாயம், 3 சுழினா வந்தால் வானவெளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சொற்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். சரி, ரைட். அடுத்தது என்னென்னா, இதில் ஒரு சில சொற்களுக்கு எங்கேயோ ஒரு தகவல் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு குழுவாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ பாருங்கள், கருப்புனா இப்போ நாம் ஸ்பாட்டில் கருப்புன்னு எழுதினா கூட எந்த ரூ வருங்கிறது கூட நாம் டக்குன்னு எழுத மாட்டோம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருமை நிறத்தை குறிக்கும் இடங்களில் எல்லாம், கருமை நிறத்தை குறிக்கும் இடங்களில் எல்லாமே இடையின ரகரம் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இடையின ரகரம் அப்படிங்கும்போது எரள வளல அப்படிங்கும்போது இந்த ரா. அப்போ கருப்பு அப்படிங்கும்போது கருமை நிறத்தை குறிக்கிற எந்த சொற்கள் வந்தாலும் சரி, கருப்பு, கரி, கரிசல், கரும்பு, கரிய, கார்மேகம், கருங்குரங்கு, கருநாகம், கருமுகில், கருங்கடல் அப்படிங்கிற மாதிரி கருப்பை குறிக்கிற மாதிரி எந்த சொற்கள் வந்தாலுமே இடையின ரகரமான இந்த ரூ தான் வரணும் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரூ அப்படின்னா இந்த ரூக்கு என்னங்க அப்படின்னா கோபம் அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படின்ட்டு அர்த்தம் இருக்குது. இதை தொல்காப்பிய நூற்பால ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த கருப்புக்கு என்ன மீனிங் அப்படின்னு கூட கேட்கலாம். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படிங்கும்போது நாம் என்ன சொல்லுவோம், கருப்புனா நிறத்தை குறிக்கிற அந்த கருமையாக இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது, வறுமை அப்படிங்கிறதான் அர்த்தம். எதனால், இடையின ரகரம் இல்லாமல் வல்லின ரகரம் இந்த ரூ வந்ததுனால வறுமை அப்படிங்கிறதான் அர்த்தம். புரியுதுங்களா? சரி, ரைட். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பசியார ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான். மக்கள் பசியார உணவளித்த உங்களுக்கு நன்றி, இதுதான் வந்து சென்டென்ஸ். இது பசியார அப்படிங்கிறபோது உங்கள் பசியை அதாவது உங்கள் பசியை போக்குறதுக்கு நான் உணவளித்தாங்க அப்படிங்கிறதான் மீனிங்கு. அப்போ வல்லின ரகரமான இந்த ரா தான் வரணும். இன்கேஸ் இந்த ரா போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பசி நிறைய அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ பசியார அப்படின்னா பசி தனிய, பசியார அப்படிங்கிற இடையின ரகரம் வந்தது அப்படின்னா பசி நிறைய அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சும்மா இந்த 2 லைனை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ராக்கு பசியார, இந்த ராக்கு பசியார, இந்த ராக்கு நானே மாற்றி சொல்கிறேன்னா, இந்த ராக்கு வந்து பசி தனிய, இந்த ராக்கு வந்து பசி நிறைய அப்படின்ட்டு எழுதி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி சில சொற்கள் தான். இப்போ இறங்கு அப்படின்னா மனமிறங்கி ஏதோ ஒன்று சொல்லுடா அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அந்த ரா இடையினரா. இந்த இறங்கு வல்லினரா வந்தது அப்படின்னா கீழே இறங்குடா அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணணும். எப்படி, மனமிறங்கி கொஞ்சம் கீழே இறங்கி வாய அப்படிங்கிற மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணணும். மனம் இறங்கி கொஞ்சம், அப்போ மனசு இறங்கி அப்படிங்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மனசு இறங்கி கீழே இறங்கி வா அப்படிங்கும்போது, இறங்கு ஏறு அப்படிங்கும்போது நமக்கு சில வார்த்தைகள்லாம் நமக்கு அழகாக தெரியும். இந்த ரா தான் வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மனம் இறங்கி கீழே இறங்கி வான்னு நீங்கள்
சென்டென்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மனமிறங்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ராவுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இது எதுக்குங்க இங்கே மொழி முதல் எழுத்துக்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ 8 எழுத்துக்களுக்கு உண்டான ஏதோ ஒரு விளக்கம் நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 8 எழுத்துக்களில் மொழி முதல் எழுத்துக்கள் எதாவது வருதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆ, கா, ஞா, சா இதில் எந்த எழுத்து நாம் பார்க்க வேண்டிய எழுத்து? நா. கரெக்டுங்களா? மீதி 3 சொல்லினா அதெல்லாம் எதுவும் வரல. ரெட்டை சொல்லினா அதுவும் வரல. வல்லினரா இடையினராவும் வரல. அப்புறம் வேறு இந்த 3 எழுத்துக்களும் வரல. ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்கு. அப்போ இந்த 8 மயங்கொலி எழுத்துக்களில் ஒரே ஒரு எழுத்து அதாவது மொழி முதலில் வரும் எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நா தான். அப்போ நா வரிசை எழுத்துக்கள் எது எது வருது அப்படின்னா 12 இடத்துலையுமே வருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். நா அப்படிங்கிறது தெரியுது. அப்போ மொழி முதலில் வரும் நா வரிசை எழுத்துக்கள் எத்தனை இடத்துல வரும் அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ 12. சரிட்டு. மொழி முதலில் வருது தெரியுது. அப்போ இறுதியில் வரும் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கும்போது நமக்கு தெரியணும். அப்போ இறுதியில் வரும் எழுத்துக்கள் பாருங்கள், இந்த டாவை தவிர 3 சொல்லினா இந்த ரா, அதாவது இடையினரா, இது என்ன சொல்லுவோம்? தனிலகரம், பொதுலகரம், சிறப்பு லகரம், பொதுலகரம். இது என்ன சொல்லுவோம்? வல்லினரா. இது என்ன சொல்லுவோம்? ரன்னகரம். அப்போ 1 இந்த நாவை தவிர, கரெக்டாக? இந்த நாவை தவிர 8 எழுத்துக்களில் 1 2 3 4 5 6 7. அப்போ 7 × 12 கரெக்டாக? 7 2 14 மீதி 7 2 14 மீதி 1 7 1 8. அப்போ 84 எழுத்துக்கள். இங்கே டா சேர்த்தனால இங்கே 96 போட்டிருக்காங்க. அப்போ 84 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்களில் சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மொழிக்கு முதலில் வராத மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட 84 எழுத்துக்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்னால் நா. அது எத்தனை இடத்துல வரும் அப்படின்னா 12. புரியுதுங்களா? ஓகே. முதலில் வராத எழுத்துக்கள். ஓகே. அப்போ முதலில் வராத எழுத்துக்கள்னால் இறுதியில் அந்த மாதிரி கூட வரலாம். அப்போ இறுதியில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் கேட்டாங்க அப்படின்னா, இறுதியில் வரும் எழுத்துக்கள் அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். எங்கே அந்த பாக்ஸை காணும்? இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள். உயிரெழுத்து 12, மெய் எழுத்துக்கள் 18. உயிரெழுத்து 12, ஆ முதல் அவ் வரை 12 எழுத்து. அப்புறம் மெய் எழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் இறுதியில் வரும், அதாவது லாஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், நமக்கு என்னென்ன எழுத்துக்கள் வேணும்? ரெட்டை சொல்லினா யா, ரா, யா வராது. இந்த ரா வரும், இந்த ரா வரும், இந்த லா வரும், இந்த லா வரும். கரெக்டாக? அப்போ இந்த நாவும் வரும், இந்த நாவும் வரும். அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ 7 எழுத்துக்கள். கரெக்டாக? 7 எழுத்துக்கள் இறுதியிலையும் வருது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். 11 எழுத்துங்கிறது இறுதியில் வருது. அதில் மயங்கொலி எழுத்துக்கள் 8ல் 7 எழுத்துக்களும் இறுதியில் வருது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ மொத்த இறுதி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் மொத்தம் 24. மொத்தம் 24. 24ல் 7 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் இடம்பெறுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இதை தான் நன்னூலில் என்ன சொல்கிறாங்க? ஆவி ஞனநமன யரள வளல மெய் சாயு முகரம் 4 6 ஈரே. அதாவது ஆவிங்கிறது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11. அது இல்லாமல் சாயு முகரம், குற்றியல் உகரத்தான கடைசி உகரம், அதாவது குறைஞ்சு ஒலிக்கும் உகரமான அதையெல்லாம் ஒரே உகரமாக ஒன்றா போட்டு 12 + 23 24 எழுத்துக்கள் இறுதியில் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. உயிரெழுத்துக்கள் 12 அது தெரியும். அதாவது அது எப்படிங்க உயிரெழுத்துக்கள் 12ன்னு கேட்டிங்கன்னா, கடைசி எழுத்து எந்த எழுத்து போட்டிங்கனாலும் சரி, கா போட்டிங்கனாலும் சரி, சா போட்டிங்கனாலும் சரி, காவை போட்டிங்கனாலும் சரி, பிரிச்சிங்கன்னா ஆ, ஆ, இ, ஊ அப்படிங்கிற மாதிரி எந்த எழுத்தாக இருந்தாலும் கடைசி எழுத்தாக வரும். அது ஒன்று கணக்கு. 12 எழுத்து. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மெய் எழுத்து 11ன்னு சொன்னாங்களா? இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எழுத்துக்கள்.
அப்போ மெய் எழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக வரும். அது ஒன்று. அதாவது இதை தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். லகர லகர வேறுபாடுக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, இந்த 11 எழுத்துக்களில் இந்த எழுத்துக்களும் வருது அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, குற்றியலுகர எழுத்துக்கள் 1. அப்போ 24 எழுத்துக்கள் வந்து இறுதி எழுத்துக்கள் வரும். 11 எழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் வந்து இது மயங்கொலி எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மயங்கொலியில் மெய் எழுத்துக்கள் மாதிரி. இப்போ மயங்கிய எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். மயங்கா எழுத்துக்கள்னு இருக்குது. மயங்கா எழுத்துக்கள்னால் எப்படிங்க, என்னங்க அப்படின்னா, உயிர் எழுத்துக்கு பக்கத்தில் உயிர் எழுத்தாக வராது, அளபடையில் மட்டும்தான் வரும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். உயிரோடு உயிர்க்கு மயக்க விதி இன்மையால், உயிரோடு உயிர் எழுத்துக்கு மயக்க விதி இல்லை. உயிர் ஈற்றின் மின், உயிர் ஈற்றுனா நிலைமொழியோட உயிரெழுத்து ஈற்றெழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து வருது அப்படின்னா அதுக்கு இடையில உடம்படு மெய் அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. புரியுதுங்களா? இதை மயங்கா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குங்க இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லகர லகரங்களின் முன்னே தா ஞா நா மா என்றும் 4 மயங்காத எழுத்துக்கள். அப்போ இன்கேஸ் வந்து லகர வேறுபாடு இல்லாமல் அந்த இடத்துல லகரங்களின் முன்னே மயங்கா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால், இல்லை எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால் இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தா ஞா நா மா அப்படிங்கிறது இது வந்து தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். அதேமாரி நகர 3 சொல்லினா ரெட்டை சொல்லி நகரங்களுக்கு முன்னே தா நா அப்படிங்கிற 2 எழுத்தும் மயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2 டாப்பிக்கும் நமக்கு தெரியணும். வேறு என்ன, நகரத்தின் முன்னே மீதியே எழுதி வச்சுக்கோங்க. மகரமையின் முன்னே வந்து கா ஞா அப்படிங்கிற 5 மயங்காது. நகரத்தின் முன்னே சகரமும் யகரமும் 7 மயங்காது. நமக்கு தேவை இது. நகரத்தின் முன்னே தகரமும் யகரமும் அல்லாது 7 மயங்காது. புரியுதுங்களா? அப்போ 3 இருக்குது. லகர 1 இதை அழிச்சுக்கிறேன். இந்த லகர எழுத்துக்கு முன்னாடி 4 எழுத்து மயங்காது. அது எழுத்து என்னென்னா தா ஞா நா மா. அதேமாரி 3 சொல்லினா ரெட்டை சொல்லி நாகரத்துக்கு முன்னாடி எந்தெந்த எழுத்து தா நா அப்படிங்கிற 2 எழுத்து மயங்காத எழுத்துக்கள். அதேமாரி இந்த நகர எழுத்துக்கு முன்னாடி தகரமும் யகரமும் அல்லாத 7 அப்படிங்கிற மாதிரி மயங்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ரைட். இப்போ தான் நம்ம டாப்பிக்குள்ளேயே வரோம். ஒரு 2 சொற்களை கொடுத்துட்டு அதனுடைய லகர வேறுபாடு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ராக்கெட்டில் வந்து அதனுடைய அந்த சொற்களை கொடுத்துருவாங்க. நாம் அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஆன்சரை நாம் சூஸ் பண்ணணும். அப்போ நான் தினமும் பழங்கள் சாப்பிட்டு பலமுள்ள மாவேன் அப்படிங்கும்போது எந்த பழம் ஃபஸ்ட்டு வரும், எந்த பலம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு டைப்பு. சரிங்களா? கடல் அலையில் அலை அப்படிங்கும்போது கடலுக்கு எந்த அலை வரும், கடல் அலைக்கு எந்த அலை வரும் அப்படிங்கும்போது அம்மா என்னை அழைத்தார்னா எந்த அலை வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். பசு தலையை தின்று தலையை ஆட்டியது அப்படின்னா எந்த தலையை தின்று எந்த தலையை ஆட்டியது அப்படிங்கும்போது தலைனா எந்த தலை வரணும் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? தலையை ஆட்டியதுன்னா இந்த தலை வரணும், தலையை தின்றுனா இந்த தலை வரணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 5-6 பாக்ஸ் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். இது பிடிஎஃபாக உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எந்தெந்த இடம் எது வருது அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, அடுத்தது மெயினாக நாம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நாம் கண்டிப்பாக இந்த +2 புக்கு, அதாவது மேல்நிலை 2ஆம் ஆண்டு நியூ புக்கில் இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது படிச்சிருங்க. ஏன்னா இதில் நிறைய தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த எழுத்துக்கள் எதனால் தோன்றுச்சு, எதனால் வந்து இது வேறுபாடு வருது அப்படிங்கிற மாதிரியும், முதல் எழுத்துக்கள் எங்கே வரும், இறுதி எழுத்துக்கள் எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் நிறையா இருக்குது. ஜப்பான் ஐப்பான் நானே எழுதும்போது சில டைமில் வந்து லான்னு போடுவேன். அப்போ அதனுடைய அர்த்தங்கள் மாறும். அப்போ அந்த மாதிரி வந்து விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க, அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள், கறி தின்றான் அப்படின்னா நமக்கு தெரியணும். கறி தின்றான்னா ஆட்டுக்கறி, கோழிக்கறி, அந்த மாதிரி அந்த கறி வகையை சார்ந்தது இது. இந்த கறினா என்ன, அடுப்பு கறி. அப்போ இதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரீக்கு, அதாவது பல்லின ரீக்கு என்ன வரும், இடையன ரீக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்களே,
முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஈஸி தான். முடிந்தால் தரலாம்னா என்ன, என்னால் முடிஞ்சால் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி. முடித்தால் தரலான்னா நீ ஒரு செயலை முடி, அப்புறம் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டு. இதில் எது நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பாக்ஸ் ஐட்டம், அதாவது பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா அந்த தமிழாக எழுதுவோம் அப்படிங்கிற 15ஆம் பக்கம் பேஜ் நம்பரு. சாரி, தெரியுதுங்களா? ஓகே. இதில் பாருங்கள், இவற்றின் வேறுபாடு வந்து ஒழித்து பழகுவது காலசரி வெளுத்துக்கணும் சில அடிப்படை இலக்கத்தையும் கற்றணும் மேலொழி 8 எழுத்து நகரம் மட்டுமே சொல்லியிருந்தோம். அதாவது மொத்தம் 8 எழுத்துக்கள் மயங்கள் எழுத்துக்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் தான். அதாவது பாருங்கள், நகரம், அதாவது நகரம்னா நகரம் கிடையாது, நான் உண்டான கர எழுத்துக்கள். அப்போ நகர எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் தொடக்கமாக வரும். ரகர எழுத்துக்கள் இடையே, அதாவது வல்லின ரகர எழுத்துக்கள் ரகர மெய் வந்து சொல்லின் இறுதியில் வராது, மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் அப்படின்ட்டு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய் எழுத்துக்கள் வராது, மெய் எழுத்துக்கள் வந்து வராது. அப்படி வருது அப்படின்னா அது வந்து தமிழ் சொல்லை கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாரி வல்லின மெய்யோடு சொல் முடியாது. வல்லின மெய்னா என்ன, கசர தபர அப்படிங்கிற அந்த ஒற்று எழுத்து, அதோட சொல்ல முடியாது. அப்படி அது முடிஞ்சுது அப்படின்னா அதுவும் வந்து தமிழ் சொல் கிடையாது அப்படிங்கிறது தான். நமக்கு தேவையானது என்ன, 8 இந்த 8 எழுத்துக்கு இது எல்லாமே பாருங்கள். நமக்கு தேவையானது எதாவது இருக்கா அந்த 8 எழுத்துக்கள் சம்மந்தமாக அப்படிங்கிற மாதிரியும் நாம் பார்க்கணும். மெல்லின எழுத்துக்களில் நானா சொல்லின் தொடக்கமாக வராது. அது கரெக்டு தான். இந்த 3 சொல்லினாவும் 2 சொல்லினாவும் தொடக்கமாக வராது. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே வந்து இந்த எழுத்து வழக்காக எழுதுகிற சொற்கள் வந்து கொஸ்டினாக கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெல்லின எழுத்துக்களில் நானா சொல்லின் தொடக்கமாக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால தான் வந்து சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. வேற என்ன, ஈயு இரு இல்லை எரள வளலை, அதாவது இவ்வ மட்டும் காணாம் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று கல் விகுதி பெறும் வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் அப்படிங்கும்போது, அப்போ நம்ம வந்து இந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு சரியான தொடரை வந்து கண்டுபிடி அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி, ஈக்கு அப்புறம் என்னென்ன வருங்கிறாங்க, இருக்கு அப்புறம் என்னென்ன வருங்கிறாங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுலாம் வருங்கிறாங்க. கா இயர் வரும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா கல் விகுதி பெறும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் வரும்போது பக்கத்தில் வியங்கோல் வினைமுற்று எழுத்துக்கள்லாம் வரும். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னது கல்விகுதி அப்படிங்கிறதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நகர ஒற்றினை அடுத்து ரகரமும், நகர ஒற்றினை அடுத்து டகரமும், இதை தான் டன் நகரம் ரன் நகரம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி, அதாவது இந்த நகரத்துக்கு அப்புறம் இந்த நகரமும் வராது, இந்த நகரத்துக்கு அப்புறம் இந்த நகரமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வேற என்ன, லகர விதிகள் வேறு மெல்லினம் வரும். இது வந்து பிரித்தெழுதுக அப்படிங்கிற கான்செப்டில் வரும், புணர்ச்சி விதியில். இந்த இடத்துல நாம் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இயக்குனர் இதில் எது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த அண்ணா, அதாவது இயக்குனர் எங்கே ஒரு இடம் காணாமே, சரி இங்கே எழுதுகிறேன். இந்த நா எங்கே வரும், இந்த நா எங்கே வரும் அப்படின்னா, அதாவது அந்த சொல்லோட அந்த ஒரு சொற்கள் இருக்குது. இப்போ இயக்குனர் அப்படின்னா இயக்கு, ஓட்டு, நடத்து அப்படின்னு ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்குது. அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நா வரணும். புரியுதுங்களா? அப்போ இயக்கு, ஓட்டு, நடத்து, இந்த மாதிரி அதுக்கப்புறம் எந்த நா வரும் அப்படின்னா நல்லது சொல்கிறாங்க அப்படின்னு இந்த நா வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னகரம் தான் வரணும். அப்போ இயக்குனர், ஓட்டுநர் அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும், அதாவது கட்டளை வாக்கியமாக வந்தால் இந்த நா வரணும். மீதி இந்த நா வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. இயக்குனர் என்பதே சரி, இயக்குனர் என்று எழுதுவது தவறு. இயக்கு, ஓட்டு, அனுப்பு, பெரு முதலான வினைகள் பெயர் இடையிலான இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து கட்டளை வாக்கியமாக இருக்குதான்னு பாருங்கள். அது நமக்கு நல்லது சொல்கிறாங்க மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ நல்லது அப்படிங்கும்போது ஃபஸ்ட் எழுத்து நா, அப்போ இந்த நா வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா?
பெயர் சொற்கள், அதனால் இவை இன் சாரியை பெற்றுள்ளது அப்படிங்கும்போது மீதி. குழு, குழுன்னா ஆர்டராவாக இருக்குது இல்லை. ஊர் அப்போ ஆர்டராவாக இருக்குது இல்லை. உறுப்பு, உறுப்புனா ஆர்டராவாக இருக்குது இல்லை. அப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த நா வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வேறு என்ன? மற்றபடி இந்த புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அறம், மரம், குறை, குறை, வளம், வளம், இதனுடைய விளக்கத்தை வந்து நம்ம எக்ஸாம்பிளில் இருக்கும். அப்போ இந்த பாக்ஸ் ஐட்டத்தில் இருக்கிற புக்கில் இருக்கிற தகவலுக்கு உண்டான அர்த்தங்களை வந்து நீங்கள் பாக்ஸ் ஐட்டத்தில் முதல்ல கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்குவோங்க. சரிங்களா? இந்த அறம்னா என்ன, இந்த அறம்னா என்ன, குறை, குறை அப்படிங்கிற இந்த சொற்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் இருக்கிறத நாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது 9ஆம் வகுப்பு இயல் 3 பேஜ் நம்பர் 84. அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கரை, கரை அப்படின்ட்டு. அப்போ அலைனா எந்த அலை? கடல் அலை. இந்த அலைனா வரவழைத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு உண்டான இதையும் நான் வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கரை அப்படின்னா இந்த கரைனா என்ன? இந்த கரை அப்படின்னா ஆத்தங்கரை, இந்த கரைனா அழுக்கு கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆற்றுக்கு நான் வந்து அழுக்கு துணியை கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் சென்டென்ஸாக எழுதி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ராவை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறேன். சரிங்களா? இந்த குளவி எப்படி, இந்த குளவின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒன்று தெரியும், ஒரு குளவினா இந்த பூச்சி அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொரு குளவிக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, குளவினா இந்த லா, அதாவது பொதுலகரம் தான் வந்து பூச்சிங்கிறாங்க. அப்போ இந்த லா வந்து குழந்தைங்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறோம், குளவி குழந்தை காதில் குளவி பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தை காதில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், உடனே இதாகிக்காதீங்க. குழந்தை காதில் குளவி பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ குழந்தை அப்படின்னா இந்த லா, சிறப்பு லா. அப்போ இந்த குளவிக்கு பூச்சி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணணும். வேணால் இது நிறையா இருக்குது, அவுட் சோர்ஸும் சரி புக் சோர்ஸும் சரி நிறையா இருக்குது. சில இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அப்போ வாழை அப்படின்னா வாழை, இந்த வாழை நமக்கு தெரியும், படமே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இல்லை. வாழை அப்படின்னா வாழைப்பழம் அப்படிங்கிறது தெரியும். இந்த வாழைனா வாழை மீன் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னொரு லை இருக்குல்ல, அதுவும் எதா தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறதும் நம்ம பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை. வேணால் லாங்கிறது 3 லா இருக்குல்ல, பொது லகரம் இருக்குது, சிறப்பு லகரம் இருக்குது, அப்புறம் என்னது தனி லகரம் இருக்குது. அதனால் சரி, மயங்கொலிகள் இது ஒரு முக்கியமான பாடப்பகுதி தான். வேணால் இப்போ 8 எழுத்துக்கள் எங்கே பிறக்குதுன்னு தெரியணுமில்ல, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குதுல்ல. இந்த 3 நா அப்படிங்கும்போது நாவின் நுனி, மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டால் 3 சுழினா, அதாவது டன் நகரம். நான் 3 சுழினான்னு சொல்லும்போது அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. 3 சுழினா வருமா, 2 சுழினா வருமானலாம் கேட்க மாட்டாங்க. தன்னகரம் வருமா, ரன்னகரம் வருமா, டன்னகரம் வருமானு கேட்பாங்க. அப்போ மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி டன்னகரம், மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி ரன்னகரம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து ரெண்டுமே அன்னம் வருது, இது பல்லு வருது. பல்லின் அடிப்பகுதி இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்னது தன்னகரம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 8 எழுத்துக்களும் எப்படி பிறக்குது, எங்கே பிறக்குது அப்படிங்கிறத நாம் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த லா பொது லகரம், தனி லகரம். இங்கே பாருங்கள், தனி லகரம் வந்து இன்னொரு பேர் இருக்குது, இதையும் அப்போ நோட் பண்ணிக்கணும். அப்போ தனி லகரம்னு சொல்லுவாங்க, நாவின் நுனின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, வகர லகரம்னு சொல்லுவாங்க. வா மாதிரியே இருக்கும், என்ன வாவை இப்படி நிறுத்தி போடுறோம், அதை அப்படியே போடுறோம், அவ்வளோதான். அதனால் வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால், அப்போ மேல் பற்களின் அடியை தொடுவதால் அப்படிங்கும்போது வகர லகரம் தோன்றும் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது புக்குக்குள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் தான். இந்த விலை அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, நாமளாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதேமாரி ரகரம் என்ன சொல்லுவோம், இந்த ராவை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆக்சுவலாக இடையின ரகரம். இந்த ராவை என்னென்னு சொல்லுவோம், வல்லின ரகரம். அப்போ இது எங்கே தோன்றுறது, நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இது இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதி, அப்போ இங்கே முதல் பகுதி, இங்கே மையப்பகுதி, அது கூட தேவையில்லை, இங்கே உரசுவதால் அப்படின்னு ஒன்று வரும். அப்போ அதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? அப்போ 8 எழுத்துக்களையும் எழுதுறீங்க,
வரிசையாக 8 எழுத்துக்களையும் நீங்களே வந்து வரிசையாக எழுதக்கூடாது, மாற்றி மாற்றி எழுதணும். இது நாவின் நுனி அன்னத்தின் மேல் பகுதி, இங்கே வந்து உரசுவதால், இது வந்து பல்லின் மேற்பகுதி அப்படிங்கிற மாதிரி மாற்றி 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 ஒரு 3-4 தடவை எழுதி 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 பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. நம்ம எப்பயுமே வரிசையாக எழுதுறதுல அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. சரி, ரைட். இது புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஏரினா என்ன, ஏரினா என்ன அப்படின்ட்டு. ஏரினா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏர் அப்படிங்கிற மாதிரி புக் பேக் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். வேறு என்ன, 6ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த அறம், இந்த அறம், இந்த மனம், இந்த மனம். இது வந்து காமனாக நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் தான். இது நீங்கள் அழகாக கோத்ரூ பண்ணிடுவீங்கன்ட்டு தெரியும். வெளியில் இருக்கிறத வந்து தான் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஷார்ட்கட்டாக ஒரு 20-30 சொற்களை வந்து ஒரே போர்டில் எழுதி, இல்லை ஒரே ரெக்கார்டை வீடியோவோ அது எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம முதல்ல எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோ பதிவே. சரிங்களா? ஓகே. எக்ஸ்ட்ரா தகவல் எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான். அதேமாரி பாருங்கள், +1லேயும் பார்த்திங்கன்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டு புக்லேயும் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா 114 115ஆம் பக்கம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கலைனா கவின் கலைகள், அதாவது கலைகள்னு சொல்லுவாங்க. கலைனா அந்த பயிரை கலை அப்படிங்கிற மாதிரி. இந்த கலைனா என்ன, மூங்கில் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். வேற என்ன, இது எல்லாமே புக்கில் இருக்கிறது. அவங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும்போது நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரே இடத்துல எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டேன். அவுட் சோர்ஸும் தூக்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெட்டீரியல் இருக்கிற இந்த ஒளி வேறுபாடு அறிந்து அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற ரகர சொற்கள், நகர சொற்கள் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும். அரண்னா வந்து 3 சுழினா வந்தால் மதில், கோட்டை அப்படின்னு அர்த்தம். இது மட்டுமா வரும்னா இன்னும் 2-3 அர்த்தங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இந்த அரண்னா சிவன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இந்த நிறை இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு சொற்கள் தான். நிறை நேர் அப்படின்ட்டு நாம் எழுதும்போது கூட கொஞ்சம் இது பண்ணுவோம். அந்த மாதிரி வரிசை எழுத்துக்களை இந்த நிறை, அதாவது இடைநரகரம் சொல்லுவோம். இந்த வள்ளி நரகரத்தை வந்து நிறச்சி வையே அப்படிங்கிற மாதிரி, தண்ணியை நிறச்சி வையே அப்படிங்கிற நிறைத்து வைத்தல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? வேறு என்ன, இது பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் இருக்கிற ரகர வேறுபாடு தான். இதுவும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃபாக வரும்போது பொறுமையாக எதாவது சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியுமான்ட்டு நாங்களும் பண்ணுவோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது உங்களுக்குன்னு ஏதோ ஒரு யூனிக்காக இப்படியும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் அதிகம் வரும். ஓ அப்படிங்கிற ஏதோ ஒரு மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக வரும்னு வைங்களேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அவுட் சோர்ஸில் இருக்கிறது தான். பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நாம் கண்டிப்பாக வந்து முடிச்சுருவோம். எப்படியோ ஒன்று படித்து முடிச்சுருவோம், தெரிஞ்சுக்கலாம். அதை ஏதோ ஒரு வழி இருக்கும், அதை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இதை பேத சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பேத சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பக்கமாக இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துலாம் கொடுத்தோம்னா அவ்வளோதான், இப்போவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இதாங்க லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. இதில் இருக்கிற யூனிக்காக சில எக்ஸ்ட்ரா தகவலை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிறத கண்டிப்பாக வந்து எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணி படிக்கணும், எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. மீண்டும் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 1 வந்து என்னென்ன இருக்குது, எதிர்ச்சொல், வினைச்சொல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் நான் மக்கப் பண்ணுற ஏரியா மாதிரி தான், கான்செப்ட் ஏரியாலாம் கிடையாது. பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு வேணால் அடுத்த டாபிக் வரும். அதில் வந்து புணர்ச்சி விதிகள் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. அப்போ புணர்ச்சி விதிகளை வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 விதிகள்னு வைங்களேன், ஒரு 5 விதிகள். அதை எவ்வளோ தூரம் எக்ஸாம்பிளோட தெளிவாக புரிஞ்சுக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த விதிகள் சம்மந்தமாக கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து யூனிட் 1 கான்செப்ட் வரையாக கொடுத்தாச்சு. அதேமாரி கணேஷ் சார் வந்து யூனிட் 7 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இது எல்லாத்தோட வீடியோ பதிவும் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக எப்படி வந்து கோத்ரூ பண்ணுறீங்கன்ட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா?
சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. கிருஷோப் அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜ். தேங்க்யூ.